கேஎஃப்சி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 2 மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி சாப்பிட்டே தான் ஆகணும்னு முடிவெடுத்து போயாச்சு. 18 நவம்பர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கேஎஃப்சிக்கு போனோம். போகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம். அப்போ போனால் ஈஸியாக கிடைக்கும், இல்லைனா வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஆர்டர் பண்ணியாச்சு, கிடச்சாச்சு. நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டோம், முடிஞ்சளவு சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததை எடுத்துகிட்டு அப்படியே தள்ளி போனால் பீச் இருக்குது, பீச்சுக்கு போயிட்டோம். அப்படியே குழந்தைங்களையும் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண விட்டுட்டு நம்மளும் அப்படி நடந்துட்டு வரலாம் அப்படின்னு. கேஎஃப்சியோட இந்த பிரான்ச் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருக்கும், ரொம்ப ரஷ் இருக்காது. அதனால் நாங்கள் எப்போவாது போகணுன்னு நினச்சோன்னா இங்கே தான் போவோம். அப்புறம் பீச் வந்தாச்சு. அப்படியே பின்னாடி 18 நவம்பர் ஸ்ட்ரீட்டில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, ரொம்ப இருட்டாக வேற இருந்துச்சு. கொஞ்சம் வந்து ஹியூமிடிட்டி இருந்தனால ஒரு மாதிரி பனி மாதிரி பார்க்க இருந்துச்சு. பீச் பக்கத்தில் இந்த பார்க் இருக்குது, சின்ன பார்க் தான், பெரிய அளவில் ப்ளே ஏரியா இல்லை. சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்விங் இருக்குது, இன்னொரு ஸ்விங் ஸ்லைடு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் இருக்குது ப்ளே ஏரியா. இன்றைக்கி என்னன்னு தெரில, பசங்க பீச் பக்கமே ஓடிட்டு இருந்தாங்க திரும்ப. இல்லைனா பீச்சுக்கு நான் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில. அதனால் நான் ஏற்றுக்காரரையும் பின்னாடி போக சொன்னேன். ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, அலை வேற ரொம்ப ஃப்ரெண்டில் வந்துருந்துச்சு நைட்டுனால. கன்னியாகுமரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நமக்கு சுற்றி பீச் வரும் பக்கத்தில் போனால். அதை மாதிரி தாங்க ஒமனும். எங்கே போனாலும் நீங்கள் பீச்சை பார்க்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போகும்போது கண்டிப்பாக ஒரு பீச் இருக்கும். ஒமானில் உள்ள லைஃப் வந்து கரெக்டாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, அமைதியாக இருக்கும். நம்ம எல்லாரும் வீட்டில் ஒரு 8 o'clockனா அங்கே லைட்டெலாம் ஆஃப் பண்ணி தூங்குவாங்க. அதை மாதிரி தான் இங்கேயுமே இருக்கும். சில நேரங்களில் ஏதாவது ஹாலிடேஸ் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் நைட்டெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரீட்டெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் ஓரளவு இந்தியா மாதிரியே தான் இருக்கும். பீச்சில் விளையாடி முடிச்சுட்டாங்க, வர்றாங்க திரும்ப. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறது இந்த பார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக கிளியராக தெரியும். அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து வர மாதிரியே இருக்கும். இது என்னோடய தலைக்கு மேலே போகுது பாருங்கள். அது பார்க்கும்போது அந்த லைட் எரியும் போது அழகாக இருக்கும் பார்க்கும்போது. ஃப்ளைட்டை பார்த்ததுமே நார்மலாக வேறு கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன தோணும், ஐயோ நம்மளும் ஊருக்கு எப்போ போவோன்னு தோணும். ஆனால் ஊருக்கு போனால் என்ன தோணும், எப்படா இங்கே வருவோன்னு தோணும். இதுதான் வாழ்க்கைங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சை. ஓகேவா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.